எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, அந்த குழந்தைக்கு 7 வயசு தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆ கேட்டேன், "என்னப்பா காணோம் உங்களுக்கு எங்கேயும் வெளிய ஐயோ! இல்ல அவன் செஸ் கிளாஸ் போயிட்டான்." அப்டின்னாங்க. "செஸ் கிளாஸா?" இல்ல போன வாரம் வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு செஸ் கிளாஸ். இல்ல அவன் செஸ் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கான். ஆமா அதனால தான் அப்டின்னு சொல்லிட்டு ஆ சொல்லவும், எங்க மாமியார் கூட கேட்டாங்க, "ஏன்டி குழந்தைய எங்கேயாவது கூட்டு போ வேண்டியது தானே?" அப்டின்னு சொல்லிட்டு. அப்போ இல்ல அவன் செஸ் கிளாஸ் போயிருக்கிறான். அவனும் நாளைக்கு அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கும்ல அப்டின்னு. மக்கள் ஒவ்வொரு வாட்டியும் இப்படிதாங்க. திடீர்னு விஜய் டிவில சூப்பர் சிங்கர பார்த்து பிள்ளைய கொண்டு போய் பாட விடுறது. திடீர்னு எவனா டான்ஸ் ஆடுற ப்ரோகிராம்ட்ட கொண்டு போய் ஆட விடுறது. இல்லையா கிரிக்கெட்ல எவனா ஃபேமஸானா அத கொண்டு போய் விளையாட விடுறது. இப்போ பார்த்து இந்த செஸ் ரொம்ப இதா இருக்குது. இப்போ கொண்டு போய் அந்த பிள்ளைய கொண்டு போய் செஸ்ல கடைசியில என்ன சொல்றது, அவங்க இந்த பிள்ளைக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. பிள்ளைக்குலாம் ஆர்வம் இல்ல. உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இது. அத போட்டு அப்படியே அமுக்கி, அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு 7 வயசு தெரியுமா? போன வாரம் நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த பிள்ளை அந்த பையன். ஆனா அவனுக்கு என்னமோ சைக்கிள் சூப்பரா ஓட்டுவான். அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது தலைகீழ ஓட்டுறான். அப்படி தூக்கி தூக்கி வேற ஓடுனான். அவனுக்கு கீழ விழுந்துறக்கூடாதுடா தம்பி. இல்ல ஆன்டி ஓட்டிருவேன்னுவான். அவன கூட்டிக் கொண்டு செஸ்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கு அவங்க அம்மா. ஒவ்வொரு வாட்டியும் பிள்ளைங்களுக்கு ஆசைய திணிக்காதீங்க, திணிக்காதன்னு பேசிட்டு, இவங்க ஆசைய தான் கொண்டு போய் அது மேல போடுறாங்க. அது சின்ன பிள்ளை என்ன பண்ணும்? திருந்தவே மாட்டாங்க.